காவேரி உயிரோட இருக்கு. கிளாஸ் மிஸ் இன்னைக்கு வரல. விஜய் காவேரியின் உணர்வு பூர்வமான தருணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம எல்லாருமே பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த திருப்பங்களா நடக்க போகுது. விஜய்க்கு வந்து காவேரி உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள பாக்குறதுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஸ்கூலுக்கும் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவங்க அன்னைக்கு லீவு, அதனால அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற பிரின்சிபல். ஸோ வீட்லயும் போய் பாக்குறாரு. அங்கேயும் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட போட்டோ காமிச்சு கேட்கறாங்க. ஆமா, இவங்களும் இவங்க அம்மாவும் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காரு விஜய் வந்துட்டு காவேரி பாக்குறதுக்காக. அப்போ அவங்க பொண்ணு வந்து ஸ்கூல் முடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஏமா டயர்டா இருக்க, சோர்வா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இன்னைக்கு எங்க மிஸ் வரவே இல்லை, எனக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல, கிளாஸ் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. கண்டிப்பா வந்துருவாங்களா, மிஸ் வரலன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. நெக்ஸ்ட் டே ஆயிருது. காலையிலே போயிட்டு காவேரி வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. அவங்க அன்னைக்கு காலையில தானே ஊர்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னனால அப்போ காவேரி அவங்க அம்மாவும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் காவேரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு விஜய். ஆனா விஜயை பார்த்தா காவேரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயை தெரியவே தெரியாது இல்லையா, மறந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு விஜயை பார்த்துட்டு அவங்க அம்மா, காவேரியோட அம்மா வந்துட்டு தம்பி நீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய்க்கு அவங்க தாத்தா, அவங்க வீட்டுல இருக்க சித்தப்பா சித்தி மேல எல்லாம் கோவம். ஏன்னா இந்த விஷயத்த காவேரி உயிரோடு இருக்கிறத சொல்லலன்னு. இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னா, அதாவது விஜய் இறந்துட்டாரு அதனால நீங்க போயிருங்க அப்படின்னு இவங்களை சொல்லி அனுப்பின விஷயமும் தெரிஞ்சதுன்னா இன்னும் கோவப்பட போறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.